ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி அளந்து ஊற வச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். மெஷரிங்கில் சொல்லணும்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். சீரக சம்பா ரைஸில் பிரியாணி ஃப்ளேவர் இருக்கும். பிரியாணி செய்யும்போது இந்த ரைஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 1/4 கிலோ அரிசி 1/4 கிலோ மட்டன் சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். எலும்பும் மட்டன் பீசஸும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மசாலா சேர்த்து தான் பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 கல்பாசி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், பிரியாணி வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். குக்கரில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனைஸ், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். எல்லாமே ரா இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சனால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி குயிக்காக வெந்து வர்றதுக்காக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த மசாலாவும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஈக்குவலாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை சேர்த்துருவோம். கெட்டியான புளிக்காத தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். காரத்துக்காக 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் பீசஸை ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி 7 விசில் விட்டு எடுத்துக்குவோம். விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மட்டன் பீசஸ் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இந்த கிரேவியை 1/4 கப்பு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம். 1/4 கப்பு நம்மளுக்கு ஏற்கனவே தண்ணியும் கிரேவியும் இருந்துச்சு. இப்போ நம்ம 3/4 கப்பு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். 1/4 கப்பு ஏற்கனவே தண்ணியும் கிரேவியும் இருந்துச்சு. இப்போ நான் 3/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்குவோம். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். கொதி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த டைமில் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். டைட்டாக மூடணும்னு தேவையில்லை, இதே மாதிரி ரஃப்பாக மூடி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் கிரேவி அளவு எடுத்துகிட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வெந்து வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை வெயிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 7 to 8 நிமிஷம் வேகட்டும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துருக்கனால பிரியாணி நல்லா வாசனையோடு ரெடி ஆயிருச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு பிரியாணி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம டிகே ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.